ஹாய் நண்பா, பல பேருடைய ட்ரீம் கம்பெனியான ஜோகோலேருந்து இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஜனவரி 6ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். முழு தகவலை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. டாப் ஐடி கம்பெனியான ஜோகோலேருந்து இப்போ அஃபிஷியல் ஹையரிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜாப் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர். இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதிகபட்சம் 1 இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. குவாலிஃபிகேஷன் அதாவது கல்வி தகுதி வந்து மென்ஷன் பண்ணலை. எனி டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. பர்டிகுலராக டிகிரியில் நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பர் இது ரிலேட்டடான ஃபீல்டில் நீங்கள் டிகிரிஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். இந்த ஜாபுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து சென்னை. நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்ட மக்களுமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் சென்னை போய் தான் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி இன்டர்வியூ லொக்கேஷன் ஆல்சோ சென்னை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாபோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஜாப் ரோலுக்கு தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு முழுக்க சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணக்கூடிய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க, பை சைடில் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் அது ரிலேட்டடான கோர்ஸ் படிச்சிருந்தாலோ ஆர் ஸ்கில் உங்ககிட்ட இருந்தாலோ கண்டிப்பாக அந்த ஜாபுக்கு அப்ளிகேஷனை போட்டுருங்க. இல்லை நீங்கள் ஐடி டொமைனில் அதாவது பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க, ஐடி படிச்சிருக்கீங்க, பிசிஏ முடிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி ஐடி டொமைனில் நீங்கள் டிகிரிஸ் படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மற்றபடி எனி டிகிரி படித்தவங்களும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 7 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக இதை ஃபுல்லாகவே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கு 2026 பாஸ் அவுட் ஆக போகிற இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ண முடியாது, நாட் எலிஜிபிள். 2025 பாஸ் அவுட் வரைக்கும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தாங்க. இதில் ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி ஜோகோவில் ஒர்க் பண்ண எம்ப்ளாயி வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது, நாட் எலிஜிபிள். நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனை தவிர்க்கவும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஃப்ரெஷராக இருக்கக்கூடிய கேண்டிடேட் எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளிகேஷனை ட்ரை பண்ணுங்கள். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஜனவரி 6ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்க்கு மட்டும்தான் ஜோகோ தரப்பில் இருந்து கால் லெட்டர் வந்து ரிசீவ் ஆகும். இந்த கால் லெட்டர் உங்களுக்கு இமெயில் மூலமாக ரிசீவ் ஆகலாம், இல்லைனா ஜோகோ தரப்பில் இருந்து ஃபோன் கால் மூலமாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். பட் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் வரும். சிம்பிளாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், எந்த டிகிரி படிச்சிருக்கீங்க அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எனி டிகிரி படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுடைய மாவட்டத்தின் பெயரை வந்து நீங்கள் இன்புட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் ஆப்ஷனில் தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நேஷனாலிட்டியில் இந்தியன் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஒருவேளை உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் உங்களுடைய கரண்ட் சிடிசியை மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்ரெஷராக இருக்கிறவங்க நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த ஜாபுக்கு எக்ஸ்பெக்டட் சிடிசி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியல, ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துடலாம். நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நோட்டீஸ் பீரியட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஃப்ரெஷராக இருக்கிற பட்சத்தில் நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஃபைனலாக இந்த ஜாப் பேஸ் பண்ண ஸ்கில் செட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எனி டிகிரி படிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் முடிச்சிருந்தாலோ ஆர் பை சைடில் ஸ்கில் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ C++, ஜாவா இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பைத்தான் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதில் நீங்கள் ஸ்கில் செட்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டிக்ளரேஷன் பாக்ஸ் டிக் பாக்ஸ் எனபிள் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரௌஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுடைய ரெஸ்யூமை அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்குலாம் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஒன்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இமெயில் மூலமாக இல்லைனா ஃபோன் கால் மூலமாக கம்யூனிகேஷன் இருக்கும் ஜோகோ தரப்பில் இருந்து. அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக சென்னை போய் ஃபர்தர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கான சேலரி வந்து மென்ஷன் பண்ணலை. எப்போவுமே வந்து ஜோகோவில் ஒரு ஜாப் வருது அப்படின்னா சேலரிலாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஜாபை பேஸ் பண்ணி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும். சரிங்களா, பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரியாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் ஜனவரி 6ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.